ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 19/2/2024 திங்கக்கிழமைக்கான முன்பங்கத்தின் தேர் அனாலிசிஸ். ஸோ இதில் மேஜர் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு, 0.1% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு இந்த ஃபியூச்சர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவுக்கு 0.5% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நாஸ்டாகை பொறுத்தளவுக்கு 0.78% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பொறுத்தளவுக்கு ஸோ டுடே வந்து ஹாலிடே. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸோட பிரசிடென்ட் டே, ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே. அண்ட் சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 2.48% பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 0.86% பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட் வியூவை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சர் இண்டெக்ஸ் நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் யூஎஸ் மார்க்கெட்டோட ஹாலிடே அண்ட் சைனீஸ் மார்க்கெட் அண்ட் ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் வைப்பில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியன் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு ஹை கேண்டில் ஸ்டிக்ஸ் வாலட்டைலாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்லலாம் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரு ஆகணும். அப்படியே நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் பண்ணால் ஸோ பேஷியன்ஸாக இருந்து நெக்ஸ்ட் என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்ணணும். ஸோ நிறையா ட்ரேடர்ஸ் போயிட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஹை வாலட்டைல், அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் வாலட்டைலில் போயிட்டு என்ட்ரு ஆகிறனால ஸோ நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.52% வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிஃப்டி இண்டெக்ஸ் 0.59% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு 0.36% பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சரிங்களா? கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.49% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.53% வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஏடிஆர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து இருக்குது. அதாவது 4.5% விப்ரோ வந்து நம்மளுக்கு வெரி பாசிட்டிவ்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி லாங் பொசிஷன் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ விப்ரோ வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான லாங் பொசிஷன் ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லாங் பொசிஷன் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணலாம். அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் நம்மளுக்கு 0.72% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து 0.15% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா ஸோ நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் சுச்சுவேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரைடேவோட FIDA டேட்டா பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரைடே வந்து FIA வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 13,802 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 13,548 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் வந்து FIA வந்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 253 கோடி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. DAயை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா 12,125 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 10,594 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ DAயை பொறுத்தளவுக்கு 1,571 கோடி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பெருசாக இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏர்னிங் ரிசல்ட் கம்பெனிஸும் வந்து பெருசாக நம்மளுக்கு இல்லை. ஒரே ஒரு கம்பெனிஸ், அதுவும் சும்மா ஒரு லோக்கல் கம்பெனி தான். ஸோ அது பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ண போகிறது கிடையாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ இன்றைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன வச்சுருக்கோம், ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணியிருக்கோம். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாங் டேர்மை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்த கன்ஃபர்மேஷன் படி எனக்கு எக்ஸ்டர்ன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறபடி ஃபெப்போட டூல் வந்து எனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். பட் அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ண போகுது அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு ஒரு கேண்டில்ஸ் வந்து கண்டினியூஷன் கேண்டில்ஸாக வந்து 1 டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஒன்ஸ் ஆல் டைம் ஹை மட்டும் ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் லெவல்ஸ் வந்து ஸோ ஃபர்தராக லைவ் மார்க்கெட் கிடைக்கிறப்ப தான் ஸோ நம்மளால் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்ட் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி கிளியர் கட் வியூவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒருவேளை இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி இந்த ஆல் டைம் ஹை லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நியூ ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து எனக்கு சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த லெவலை உடச்சிச்சு அப்படின்னா 21,970 உடச்சுன்னா
நம்மளுக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க எங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 21,823 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு இதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 46,900 to 47,000. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 48,300 வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஸோ லாங் டேர்ம் லெவல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ இதான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளேயே நம்மளுக்கு மூவ் ஆச்சு. பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் வந்து கிடையாது, ஹை வாலட்டைலாக இருந்துச்சு. இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வாலட்டைலுக்குள்ளே மோஸ்ட்லி நம்ம என்ட்ரு ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத இல்லைனா ஒன்ஸ் மார்க்கெட் போய்ட்டு அதை ரீச் பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து வெயிட் பண்ணுவோம். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு மறுபடியும் டவுனில் விழுகும், மறுபடியும் வந்து மேலே ஏற்றம் வந்து தரும். ஸோ நம்மளுக்கு எஸ்எல்லை வந்து ஹிட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்றம் வந்து தரும். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆகாமல் உங்களோட கேபிட்டலை வந்து நீங்கள் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு 46,841 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 46,369. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக்கப் பண்ணிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து 46,750 வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி வந்து 46,981 வரையும் மார்க்கெட் போகலாம். ஒன்ஸ் எனக்கு அதை உடைக்கிதுன்னா இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணணும் 45,987 to 53 46,53 வரையும் ஸோ மார்க்கெட் வந்து டச்சப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறையா செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ இருந்தால் ஸோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ஹிட் பண்ணும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அண்டு பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸோ சேஃபஸ்ட்டாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் வியூவில் தான் போயிட்டுருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிச்சுன்னா அகைன் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதை உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,018 தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் லாங் டேர்ம் லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு. ஷார்ட் டேர்ம் லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு இதுவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் தான் வந்து ஃப்ரைடேயில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து சப்போர்ட் வந்து 20,401 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக 20,560 வரையும் மூவ் ஆகலாம். அதை உடச்சிச்சு அப்படின்னா 20,742 தான் நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை உடச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 20,254 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ தூரம்னா 20,300 250 வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட்டில் பேஸ் பண்ணுற அளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸோ இன்றைக்கி டேக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேர்ல்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்டு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லாதனால ஸோ நம்மளுக்கு அதை பற்றின ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதோட வியூவை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நியூட்ரல் லெவல்லே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ட்ரேடிங் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ டே பை டே வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த டே மட்டும் தான் நம்மளுக்கான மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு கிடைக்கிறப்போ அப்போ மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு ஸோ மற்ற டேஸ்லாம் நம்மளோட ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளோட கேபிட்டல் வந்து சேஃபாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நான் வந்து உங்களை எந்த இடத்துலையும் வாங்கவோ விற்கவோ வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட கற்றல் மற்றும் உங்களுடைய கற்றலை நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம அதை பற்றி வீடியோ போல் வந்து ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கைண்ட்லி திஸ் வீடியோ ஷேர் ஃபார் தி யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.